இப்போ இந்த பிளானோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். வாஸ்துப்படி நம்ம எப்படி செட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ எப்போவுமே நார்த் ஃபேஸிங் அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில், அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னரில் தான் என்ட்ரன்ஸ் வைக்கணும். அங்கே தான் வந்து ஜலமூலை சொல்லுவோம். ஸோ அந்த கார்னரில் உங்களுக்கு ஒரு சின்ன கேட் ப்ரொவைட் பண்ணியிருக்குது. வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கான மெயின் கேட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வீட்டுக்கு தேவையான சம்ப், தண்ணி தொட்டி நம்ம செட் பண்ணணும் கீழே அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் தான் ப்ரொவைட் பண்ணணும். செவரை ஒட்டாமல் கொஞ்சம் தள்ளி, ஆனால் அந்த கார்னரில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இதனுடைய என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா 5க்கு 8 இருக்கிற மாதிரி ஒரு என்ட்ரி. இதுலேயே ரைட் சைடில் உங்களுக்கு நார்த் வெஸ்ட் கார்னரில் ஒரு காமன் பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்குது. 10க்கு 3 இருக்கிற அளவில் 3 அடி 6 இன்ச் இருக்கிற மாதிரி ஒரு அளவில் நம்ம ஒரு காமன் பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த பாத்ரூமுக்கு கீழேயே வந்து நீங்கள் செப்டி டேங்க் செட் பண்ணிக்கலாம். இப்போ இதனுடைய என்ட்ரன்ஸ் ஒரு முன்னாடி உள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சிட் அவுட், உங்களுக்கு ஒரு வெளியே ஒரு சேர் போட்டு உட்கார்ற மாதிரி ஒரு சின்ன இடம் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். இதுவுமே வந்து ஜலமூலையில் தான் வீட்டினுடைய முதல் என்ட்ரன்ஸும் இருக்கணும். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு நாங்கள் ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அந்த டோர்லேருந்து நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயினான ஒரு ஹால் இருக்குது. இந்த ஹாலுக்கு ஆப்போசிட்லேயே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கோர்ட் யார்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்குது. 4க்கு 4.5 அப்படிங்கிற அளவில் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். வீட்டுக்குள்ளேயே ஸ்டேர்ஸ் போகிற மாதிரி ஒரு அமைப்பும் செஞ்சுருக்கு. இந்த ஸ்டேர்ஸுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெஸ்ட்டு பார்த்து ஏறுற மாதிரியான வீட்டினுடைய சென்டரில் வர்ற மாதிரி ஒரு ஸ்டேர்ஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு அடியில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு பூஜா ரூம் வர்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு பாக்ஸ், நீங்கள் ஒரு கபோர்ட் மாதிரி செட் பண்ணிக்கலாம். அது கோர்ட்யார்டோடு நீங்கள் சேர்த்து அந்த பூஜா ரூம் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். லிவிங் ஏரியா வந்து மொத்தமாகவே உங்களுக்கு 15 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 8 ஃபீட் 6 இன்ச் இருக்கிற மாதிரி ஒரு லிவிங் ஏரியா இருக்குது. இதுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன டிவி யூனிட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ இதிலிருந்து அப்படியே உள்ளே போனீங்கன்னா இங்கே ஒரு கிச்சன். இந்த கிச்சனுமே வந்து உங்களுக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில் இந்த கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். 5க்கு 8 அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ஒரு சின்ன கிச்சனாகவே இருந்தாலுமே நீங்கள் வந்து கபோர்டு ஒர்க்லாம் பண்ணி இன்டீரியர்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே ஸ்பேஷியஸாகவே உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒரு ஓடிஎஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இந்த வீட்டுக்கு நம்ம செட் பேக்ஸ் இல்லாததுனால வீட்டினுடைய காற்று வெளியே போகிறதுக்கும் வெளியிருந்து வெளிச்சமும் ஃப்ரெஷ் ஏரும் வீட்டுக்குள்ளே வர்றதுக்காக இந்த ஓடிஎஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த கிச்சனுக்கும் பெட்ரூமுக்கும் காமனான ஓடிஎஸ் தான் இங்கே நம்ம சவுத் ஈஸ்ட் கார்னரில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு சவுத் வெஸ்ட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த பெட்ரூம் வந்து 10க்கு 9.5. இங்கே தான் வந்து மாஸ்டர் பெட்ரூம் செட் பண்ணணும். ஸோ குபேர மூலையில் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் செட் பண்ணியிருக்கிறோம். ஹாலில் இருந்து இந்த பக்கம் பார்க்கும்போது இன்னொரு பெட்ரூம் வந்துடுது. செகண்ட் பெட்ரூம் வந்து 10க்கு 8 அளவு இருக்கிற மாதிரி, அதை விட இது கொஞ்சம் சின்ன அளவு இருக்கிற மாதிரி ஒரு பெட்ரூம் தான். ஆனால் உங்களுக்கு அந்த பெட்ரூமே நார்த் வெஸ்ட் கார்னரில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் வீட்டை டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு தாராளமாக 2 பெட்ரூம் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு 2 பெட்ரூம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பெட்ரூமை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே கார் பார்க்கிங் அப்படிங்கிறது வந்து ஃப்ரண்ட்டில் நீங்கள் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த வீட்டோட ஒரு அப்ராக்சிமேட் டீட்டெயில்ஸ் தான் இதில் நான் கொடுத்துருக்கேன். லேண்ட் டீட்டெயில்ஸ், வால், அதுக்கப்புறம் ஸ்டேர் கேஸோட டீட்டெயில்ஸு, இதனுடைய அப்ராக்சிமேட் பட்ஜெட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். இதை மட்டுமே வச்சு நீங்கள் வீடு கட்டலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாது. இந்த பிளானை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதை 2D ஃப்ளோர் பிளானாக அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வீடாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியா, உங்களுக்கு ஒரு அவுட்லைன், இந்த சைஸில் எப்படி நம்ம வீடு கட்ட முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அவுட்லைன் தான் இது. இதை வந்து நீங்கள் 2Dயாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா பிளான்ஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள், ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.